ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, ஒவ்வொரு பிராண்ட்லேயும் எத்தனை கார் நம்மள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கோடாவில் இந்த 2 வண்டி இருக்குது. ஸ்கோடாவில் வந்து பார்த்திங்கன்னா இது பெட்ரோல் வண்டி, இந்த சில்வர் கலரு. ஓனர் பார்த்திங்கன்னா 3 ஓனர் வந்துடுறாங்க. 2008 மாடல். ஸோ எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது, போட்டுக்கிற மாதிரி இருக்கணும். வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ஜின் தெளிவாக இருக்குங்க. 4 பவர் விண்டோஸ் மட்டும் கொஞ்சம் இறங்காது. ஸோ அது மட்டும் செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,20,000 தான் வருது. இந்த வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்கள். 4 பவர் விண்டோ, ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம், லெதர் சீட்ஸு, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். ஸோ பவர் விண்டோ மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இன்டீரியர்லாம் பாருங்கள், ரொம்ப ஹாசமாக இருக்கும். 2008 மாடல் பெட்ரோல் வண்டி, 1,20,000 வருது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் வண்டி. 2 ஓனர் வந்துடுறாங்க. 2012 மாடல் இது. நல்ல ஒரு ஃபேன்சி நம்பர் இது. மைலேஜ் வந்து சூப்பரான மைலேஜ். இதோட இன்டீரியர் பார்க்கலாம். 4 பவர் விண்டோ வந்துடுங்க, லெதர் சீட்ஸு, ஸோ டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம், ஸோ இது பேக் சீட்டு. ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான வண்டி. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,85 வருது. ஸோ ஸ்கோடாவில் நம்ம 2 வண்டி பார்த்துட்டோம். அடுத்து ஹுண்டாயில் நம்மள்ட்ட என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா i10 2008 மாடல், எஃப்சி 28 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. 1,65,000 கேட்குறாங்க. பாடி லைன், என்ஜின் எல்லாமே தெளிவாக இருக்குங்க. 1,65,000. ஹுண்டாயிலே வந்து பார்த்திங்கன்னா கெட்ஸ் 2005 மாடல். ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,15,000 வருது. நல்ல ஒரு ஃபேமிலி யூஸ்க்கு சூப்பரான வண்டிங்க. எஃப்சி எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். பியூர் பெட்ரோல் வண்டி. 1,15,000 வருது. அதே 1,15,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2009 ஹுண்டாயிலே i10 இருக்குது. ஸோ i10 பாருங்கள், 2009 மாடல், எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம போட்டுக்கணும். ஸோ 1,15,000 ரூபாய் சொல்கிறாங்க. பியூர் பெட்ரோல் வண்டி. ஹுண்டாயில் அசன்ட்டு 2008 மாடல், உங்களுக்கு 28 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. பெட்ரோல் வண்டி. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,15,000 வருது. 3 வருஷம் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. ஏசி முதற்கொண்டு ஒர்க்கிங்கில் இருக்குது. ஹுண்டாயில் சொனாட்டா, ஸோ 2007 மாடல், எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு, ஏசி முதற்கொண்டு ஒர்க்கிங்கில் இருக்குது. ஏர் பேக் டைப். ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1,65,000 வருது. ஹுண்டாயில் என்னென்ன வண்டி இருக்குதுன்னு பார்த்தோம். ஸ்கோடாவில் என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ அடுத்து ஹோண்டாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோண்டாவில் அக்கார்டு ஒன்று இருக்குது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2007 மாடல், ஏர் பேக் டைப்பு, ஆட்டோமேட்டிக் கியர், 2,45,000 வருதுங்க. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இது. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, லெதர் சீட் எல்லாமே வந்துடும் டோட்டலாக. நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் காரு. அடுத்து ஹோண்டாவில் பார்த்துட்டு இருக்குது ஹோண்டா சிட்டி 2006 மாடல், 26 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. பியூர் பெட்ரோல் வண்டி. வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் 1,15,000 வருது. அடுத்து மாருதி சுசுக்கியில் ஜென் ஸ்டீலோ, இது 2008 மாடல், 1,15,000 வருது. எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம போட்டுக்கணும். இல்லாட்டினா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தா. ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்க வண்டிங்க. ஒரு ஃபேமிலி யூஸ்க்கு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம். 1,15,000 வருது. மாருதி சுசுக்கிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எக்ஸ்4 வந்து 2 வண்டி இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2009 மாடல், சிங்கிள் ஓனர் வண்டி. இந்த பிளாக் கலரு, அந்த கிரே கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ஓனர் வந்துடுறாங்க. ஸோ ரெண்டுலேயுமே ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அலாய்ஸ் வீல், பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, லெதர் சீட் எல்லாமே வந்துடும். அந்த கிரே கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக் டைப் வந்துடுது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,75,000 ரூபாய் காஸ்ட் வருது. ஸோ மாருதி சுசுக்கியில் நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 வண்டி இருக்குது. ஜென் எஸ்டியில் ஒன்று, இது ஒன்று. அடுத்து நம்ம செவர்லெட்டில் பார்க்க போகிறோம். செவர்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செவர்லெட் பீட் 2014 மாடல். ஸோ நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. மைலேஜ் சூப்பர் மைலேஜ். இது 20+ வருங்க. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,75,000 வருது. அடுத்து நம்ம செவர்லெட்டில் ஸ்பார்க் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஸ்பார்க் வந்து பார்த்திங்கன்னா 2 வண்டி இருக்குது. ஸோ செவர்லெட்டில் ஸ்பார்க் 2 வண்டி இருக்குது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2011 மாடல். வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,15,000 வருது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. பியூர் பெட்ரோல் வண்டி. நல்லா ஓட்டி போகிறதுக்கு ஒரு ஃபேமிலி யூஸ்க்கு சூப்பரான வண்டிங்க. லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம். ஸோ செவர்லெட் ஸ்பார்க்கு இது வந்து சிங்கிள் ஓனர் வண்டி, எல்பிஜி பெட்ரோலு. உள்ள இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து எல்லா காரும் காமிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா டைமிங் பார்த்தாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ உங்களுக்கு இன்டீரியர் அவுட்லுக்கெலாம் எடுத்து அனுப்புவாங்க.
ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,15,000 வருது. எஃப்சி இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஒரே ஓனர் வண்டி 2010. அடுத்து ஃபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஃபோர்டு ஃபியஸ்டா ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஃபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிகோ ஒன்று இருக்குது. ஸோ அந்த வண்டியை நான் காமிக்கிறேன். இது 2006 மாடல் டீசல் வண்டி. எஃப்சி கரண்ட்டில் இருக்குது 26 வரைக்கும். வண்டியோட ப்ரைஸ் 1,15,000 வருது. ஃபோர்டு ஃபிகோ 2011 மாடல். நல்ல ஒரு மைலேஜுங்க, சூப்பர் மைலேஜ். டயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,75,000 வருதுங்க. ஓட்டி பழகிறதுக்கோ ஃபேமிலி யூஸ்க்கோ சூப்பரான வண்டி. ஸோ நம்ம என்னென்ன பிராண்டில் நம்மள்ட்ட என்னென்ன கார்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.